உனக்கு நானே பெட்டர்ரா. டவலுக்குள்ள ஜட்டியாவது இருந்துச்சு. ஒரு வாழை இலையில சோறு சாப்பிட ஆசைப்பட்டேன். இப்போ அதே வாழை இலையோட தெருவுக்கு வந்துட்டேன்டா பங்காளி. விடுறா, அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். நாம தான் இப்படி ஆயிட்டோம். அவனாவது நல்லா இருக்கணும்டா. அவர் ஆசையானவன்டா. அவன் எங்கிருந்தாலும் மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூவோட தீர்க்க சுமங்கலியா இருப்பான்டா. என் பேர் கொச்சடையான். எனக்கு சிவதாண்டவனா உயிர். இப்போ நான் ஃபுல் போதையில் இருக்கேன். ஏன்னா என் வயிற்றில் 2 பீர் பாஞ்சிருக்கு. இந்த போதை சாகர வரைக்கும் தெளியவே கூடாது. நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. எப்பயும் போல் சரக்கடிக்க பாருக்கு போனோம். அங்கே தான் நான் மாயாவை சந்தித்தேன். அவள் சாதாரண மாயா இல்லை, பீர் பாட்டில் நாக்காலே ஓப்பன் பண்ணுற மாயா. அன்னைக்கு பிடிச்சது எனக்கு 7:30. என்னம்மா இது ட்ரெஸ்? ஏன் அங்கிள் இந்த ட்ரெஸ்க்கு என்ன? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா? நம்ம பொம்னாட்டிங்களாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. இங்க எல்லாமே புடவை தான். எனக்கு இது அங்கிள் கம்ஃபர்டபுள். மாட்டினடா நீ. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சார் பிஸா சார். இங்க யாரும் ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்களாப்பா? நீ வீடு மாதிரி வந்திருப்ப. இல்ல அங்கிள், நான் தான் ஆர்டர் கொடுத்தேன். என்னம்மா இது புது பழக்கமா இருக்கு? நம்ம குடும்பத்துக்கெல்லாம் இட்லி களி பொங்கல் இது மாதிரி தான் ஒத்து வரும். பீட்சா எனக்கு ஃபேவரட். என் உடம்புக்கு ஒன்னும் ஆகாது. டேய், எதுவுமே கேட்க மாட்டியாடா? அப்படியே மண்ணு மாதிரி உட்காந்துருக்க. எக்ஸ்ட்ரா பெரிய பீஸ் ஆர்டர் பண்ணதே இவன் தான்ப்பா. எனக்கு எவன் கூடயே இருக்கான். அப்பா நான் அப்பாவிப்பா. நான் ஆர்டர் பண்ணலப்பா. அண்ணன் மேல சத்தியமா இல்ல, பாட்டி மேல சத்தியமா நான் ஆர்டர் பண்ணலப்பா. என்னடா விளையாடுறீங்களா? இதுவே கடைசியா இருக்கட்டும். இனி ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு சொல்லி வையாமா. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் அட்வைஸ். Mr. Sivam, this is too much. 2 மணி நேரமா வெயிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டி நீங்க, செகண்ட் பார்ட்டி கமல், Third party is Kocharian. Where is Mr. Kocharian, Sivam? எங்கடா அப்பா அவன் எங்கடா போனா? போனை அட்டன் பண்றானா இல்லையா? அப்பா 2 hours ஃபோன் டூன் என்கேஜ்டாவே இருக்குப்பா. என்ன காமெடி பண்றீங்களா? 60 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உங்களை நம்பி தர முடியாது. வாங்க எல்லாரும் போலாம். Excuse me gentlemen, please listen to us. Excuse me gentlemen. சார். டேய், எங்கடா அவன்? சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். மொட்டை மாடியில் டேங்க்கு கீழே உனக்காக ஒரு ரெட் வைன் பாட்டில் ஒழிச்சு வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சேன்னு வையேன், கோவப்பழம் மாதிரி செவப்பாயிடுவேன். நான் ஆல்ரெடி கலர்டா. சரி, எப்பவுமே ஒன்று குடிப்பிய, அது கூட. உம்மாவா? என்னது இது? முத்தத்துல ஒரு சத்தமே இல்ல. நல்லா குடுறி. சரி. இப்போ நான் கொடுக்குறேன் பாரு. அப்பா அம்மா வலி எலி ஒலி. எனக்கு பேச்சு வந்துருச்சு. பேச்சு வந்துருச்சு, ஆச்சு வந்துருச்சு. இடியட், நீ படிச்ச பொண்ணு தானே? உனக்கு அறிவு இல்ல? என்னமோ நேத்து கல்யாணம் அந்த மாதிரி 4 மணி நேரமா என்ன கர்மாந்தரத்தை அப்படி பேசிட்டு இருப்பீங்க. உன்னால எனக்கு 60 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போச்சு. நீ எல்லாம் ஏன் குடும்பத்துக்கு வந்து மருமாள வச்சிருக்கீங்க. உன்னை எல்லாம் டெய்லி காலையில எங்க இருக்காங்கன்னு நமக்கு போன் பண்ண சொல்லண்டா. சரிப்பா. மணல் லாரி ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னம்மா விசேஷம்? எனக்கு எம்என்சில வேலை கிடைச்சிருக்கு அங்கிள். மந்த்லி 3 lakh salary. யார கேட்டு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட? நான் யார கேட்கணும் அங்கிள்? உனக்கு என்ன திமிரு இருந்தா வேலைக்கு போவேன்னு என்கிட்ட சொல்லுவேன். டேய் கோச்சடியா, உனக்கு தெரியுமாடா இவ வேலைக்கு அப்ளை பண்ணது? அங்கிள், ஃபைனலா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? டென்ஷன் ஆவீங்க மாயா. கொஞ்சம் கூலா பேசுங்க ப்ளீஸ். நீங்க சும்மா இருங்க. நான் லண்டன்ல படிச்சதே வேலைக்கு போறதுக்கு தான். உங்க வீட்ல உட்கார்ந்து தோசை சுடுறதுக்கு இல்ல. ஸ்டாப் இட் மாயா. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு. கஷ்டப்பட்டு படிச்சது நான். நீ எப்படி வேணாலும் படிச்சிருக்கலாம் மாயா, ஆனா வேலைக்கு போக கூடாது. and that's my order. நீங்க ஆர்டர் பண்றதுக்கு நான் இன்னும் உங்க பொண்டாட்டி இல்ல. மாயா, யார பத்தி என்ன பேசுற? மாயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. தாயில்லா பொண்ணு சின்ன வயசுலயே தனிமையில வாழ்ந்தவ. சரி, ஒரு கூட்டு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா இன்னும் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது இவ எந்த லட்சணத்துல வாழ்றான்னு. மாமா, அவசரப்படாதீங்க. மாப்ள, என் பொண்ணை உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாமே நீங்க தான்.
இப்ப முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு பொண்டாட்டி வேணுமா இல்ல உங்க அப்பா வேணுமான்னு. அப்பாவும் பொண்ணும் இந்த அளவுக்கு முடிவெடுத்த அப்புறம் என்னடா யோசிக்கிற? அப்பா தான் உனக்கு வேணும்னு அடிச்சு சொல்லுடா. சம்பந்தி, மிரட்டாதீங்க. அவர் ஒன்றும் குழந்தை இல்ல. எதுவா இருந்தாலும் அவர் முடிவெடுக்கட்டும். சொல்லுங்க மாப்பிள. நான் தான் வேணும்னு சொல்லுங்க. அப்பா தான் வேணும்னு சொல்றா. பொண்டாட்டி தான் வேணும்னு சொல்லுங்க. ஏய், அப்பா தான் வேணும்னு சொல்றா. வைஃப் தான் வேணும்னு சொல்லுங்க. அப்பா தான் வேணும்னு சொல்றா. அப்பா வேணாம், பொண்டாட்டி வேணாம். மாப்பிள, கல்யாணம்னா இவ்வளோ ப்ராப்ளமாடா? மச்சி, இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இந்த நரகத்துல வாழ முடியாது. உடனே கிளம்பலாம். கிளம்பலாமா? ஆ, டேய், எனக்கு ஃபேமிலி இருக்குடா. எனக்கு மட்டும் என்ன பெருச்சாலியா இருக்கு? டேய் பில்லா, இவ இப்படித்தாண்டா ஏதாவது பேசிட்டே இருப்பான். வாடா நம்ம கிளம்பலாம். ரங்கா கரெக்டடா. நான் ரெடி. இவன் வந்தா வரட்டும், வரலனா போட்டும். ரைட். ஏய், என்ன மச்சான் கோச்சிக்கிறீங்க? உங்களை விட்டு என்னைக்குடா தனியா இருந்திருக்கேன்? நானும் வரேன்டா. குரு, ஆ? நாங்க கிளம்புறோம். ஆ. உயிரோட இருந்தா சந்திக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. டேய், என்னடா இப்படி நட்டாத்துல விட்டு போறீங்க? நானும் உங்க கூட வரேன்டா. அப்போ உன் கல்யாணம்? கல்யாணமா? கல்யாண வேலையை பார்க்கறதுக்கு 1000 பேர் இருக்காண்டா. நான் உங்க கூட வரதாண்டா எனக்கு சந்தோஷம். நானும் உங்க கூட வரேன். பேச்சுலர் வாழ்க்கை என்ஜாய் பண்றேன். ஃப்ரெண்டோட ஃபீலிங்கை புரிஞ்சுட்டியே. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. நண்பன்டா. தேங்க்ஸ்டா. இந்த டயலாக் எத்தனை படத்துலடா பேசுவீங்க? ஆ? இந்த நொடியில இருந்து நாம பேச்சுலர்னு சத்தியம் பண்ணுங்கடா. சத்தியம்டா. சத்தியம். இன்று முதல் இந்திய பேச்சுலர் சட்டப்படி ஃபேமிலி லைஃப்ல இருந்து விடுபட்டு பேச்சுலர் லைஃப்க்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் குடும்ப வாழ்க்கையில் மூழ்க மாட்டோம். தினசரி பார் பியர் ஃபிகர் என சுற்றி ஜாலியாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம். இது நட்பின் மீது சத்தியம். சத்தியம்டா. மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னை வாழ வைத்த தெய்வமே, உன்னை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். Cabin number 25. Yeah, come in. May I come in, sir? Come. Sir? Yeah. Sorry, sir. sorry. Sorry, sir. பிரியா, Yes? நீ ஃப்ரீயா? Sugar free, sir? Hey, no. Then? நாளைக்கு நம்ம 2 பேரும் ஏலகிரி போறோம். எதுக்கு, sir? ஃபைல்ஸ் நிறைய தேங்கி இருக்கு. நம்ம 2 பேரும் அங்க போய் திருத்தலாம். Sorry, sir. என்னால வர முடியாது. புரியாத பொண்ணா இருக்கியே. என்ன மாதிரி எம்டியை கைக்குள்ள போட்டு வச்சுட்டா சூர்யாவின் ஒரு கோடி நிகழ்ச்சி மாதிரி ஒரே நாள் ஓஹோன்னு வாழ்க்கை. என்ன சொல்ற? நான் அந்த ஜாதி பொண்ணு கிடையாது. ஜாதி தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ஜாதி. எனக்கு எந்த ஜாதி இருந்தாலும் ஓகே. ஆர் யூ ஓகே? எங்க அக்கா அப்பவே சொன்னா, இவ ஒரு நல்ல பாம்பு, முட்டையை உடைக்காம விட மாட்டான்னு. எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். கெட் லாஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஸ்ரேயா, எஸ் சார். நீ ஃப்ரீயா? நான் இப்ப கூட ஃப்ரீ தான் சார். நீங்க தான் ஃப்ரீ இல்ல. ஏன்? உங்களை பார்க்க 4 பேர் வந்திருக்காங்க. என்ன பார்க்க 4 பேரா? ஐயோ, இது 4 பேரா? கம்பெனி இழுத்து மூடுங்க. எல்லாருக்கும் லீவ் சொல்லு. கேட் இழுத்து போட்டு. சார், உங்களை எங்க கேட்டா நான் என்ன சொல்றது? கேரளா பஞ்சகரமால இருப்பேன்னு சொல்லு. அம்மா. அம்மா. டேய் பாத்து இறங்கடா. படாத இடத்துல பற்ற போகுது. கரெக்ட். டேய், நீங்க எப்பறம் இங்க வந்தீங்க? அட பாருங்களா, எங்க போனாலும் விட மாட்டேங்கறாங்களே. மச்சான், கை குடுக்கவா கயிறு போடுவாடா? டேய், சாவர வரைக்கும் வாழ விட மாட்டீங்களா? சத்தியமா விட மாட்டேன்டா. டேய், பை போடுச்சுனாதடா, வாட்டர் சப்ளை நின்னுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் என்ன வாழ விடல. செகண்ட் ஹாஃப்ல அது வாழ விடுங்கடா. டேய், அட என்ன